வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் மகளிர் வெற்றி பயணம், முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை எப்பொழுது ஸ்டார்ட் பண்ண போகிறாரு தமிழக அரசு போக்குவரத்து கழகம் முழுவதும், இதை பற்றி நாம் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக. ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் வர இருக்குங்க. டிரைவர் தனி, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்றது உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 கேட்டகரி பீப்புள்ஸ் இப்போ எடுக்க போகிறாங்க, டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும். என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஓ அலுவலகம் மூலமாக என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணுமா? தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் பார்த்திங்கன்னா புதிய காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்பு வர இருக்கு. டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க மக்களே. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்குவாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் வாயிலாக கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ இருக்கிற டைமில் காலி பணியிடங்களை நிரப்புவாரா மாட்டாரா போக்குவரத்து கழகத்தில், இதுதாங்க இப்போ எல்லார் மத்தியிலுமே இருக்கிற ஒரே கேள்வியாக இருக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை அதிக அளவில் நிரப்ப போகிறாரு. ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் இருக்குது. இந்த காலி பணியிடங்கள் முழுவதுமாக நிரப்புறதுக்கு உண்டான ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷனை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகங்களில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். என்னென்ன விதிமுறைகளை போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக நீங்கள் பின்பற்றணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையுமே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ஆர்டிஓ அலுவலகம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கண்டக்டர் லைசன்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக மட்டும்தான் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்கள் வாயிலாக கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகங்களில் இந்த மாதிரியான புதிய விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகளை பின்பற்றி தான் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக நீங்கள் சென்று ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதன் பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் விதிமுறைகளை பின்பற்றணும், கண்டக்டர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸை வாங்கணும், ஏஏ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுக்கும் விண்ணப்பிக்கணும். 2026 விண்ணப்பங்கள் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்டுடைய முதல் வாரத்தில் தமிழக அரசு முதல்வர் விஜய் அவர்களால் தொடங்க இருக்காங்க. ஸோ தயாராகிக்கோங்க. ஸோ 2025 நடைபெற்ற நியமனங்களில் பல்வேறு விதமான முறைகேடுதல்கள் இருக்குது. 2025 நடைபெற்ற நியமனங்களை முழுவதுமாக ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்கள் போடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.